அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு பட்டுப்புடவை வாங்கி தருவேன் போன வருஷம் சொன்னேன். இந்த வருஷம் உன் பிறந்த நாளும் வந்துருச்சு. என்னால உனக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தர முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு அஞ்சல. யாரு? யாரது? கஸ்மாலம், நான் தான் அவன் மனசாட்சி. நீ நினைச்சா உனக்கு ஒரு பட்டுப்புடவை கிடைக்காத? யாருக்குடா காது குத்துற? எப்படா எப்படி கிடைக்கும்? பச்சையப்பா, நீ பச்சையப்பனா போனாதான்டா கிடைக்காது. டைரக்டர் சக்கரவர்த்தியா போனா கண்டிப்பா கிடைக்கும். ஐயோ, அது தப்பு இல்ல. அப்படின்னா டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடிச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்கு பதிலா ஒண்ணு அடைச்சு வச்சாங்க, அது தப்பு இல்ல. டைரக்டருக்காக நீ நிறைய தியாகம் பண்ணிருக்கடா. அதுக்கு ஆண்டவனா கொடுக்கிற பரிசு தாண்டா இந்த பட்டுப்புடவை. போய் வாங்கிக்க. அப்போ ஊருக்குள்ள போய் நான் தான் டைரக்டர் சக்கரவர்த்தின்னு சொன்னா நம்புவாங்கங்கிற? மறுபடியும் அடிக்க மாட்டானுங்களே. நீ டைரக்டர் சக்கரவர்த்தியா போய் பாருடா. அப்பதான் உனக்கு கிடைக்கிற மரியாதையே உனக்கு தெரியும். நீ சொல்றதெல்லாம் சரி. நான் எப்படி டைரக்டர் சக்கரவர்த்தியா மாறுறது? லாண்டரியில கிடைக்காது. வெள்ள பேண்ட் வெள்ள ஜிப்பா. அப்பப்போ நகத்தை கட்சிக்க புடவை கடைக்கு போய் நில்லு. மத்தது கடைக்காரன் பாத்துக்கிறான். வாங்க சார், வாங்க. வணக்கம். நான் உங்க பரம ரசிகன். உங்க படங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் டே பாத்துருவேன். இது நம்ம கடை தான் சார். உங்களுக்கு என்ன வேணும்? அஞ்சலைக்கு ஒரு புடவை. அஞ்சலி யார், வேலைக்காரியா? என் பொண்டாட்டியோட பேரு. உங்க பொண்டாட்டி பேரை நான் பேப்பர்ல உமான்லங்க படிச்சிருக்கேன். அப்பா அம்மா வச்ச பேர் உமா. நான் செல்லமா கூப்பிடுறது அஞ்சலை. அப்போ உங்க பேர்ல ஒண்ணும் மாத்தம் இல்லையே? என் பேர்ல ஒண்ணும் மாத்தம் கிடையாது. அது பச்சையப்பன் தான். பச்சையப்பனா? அது வச்ச பேர் பச்சையப்பன், வச்சுக்கிட்ட பேர் சக்கரவர்த்தி. இப்ப என்ன சார் படம் எடுக்கிறீங்க? கடலிலே அலை. கடலிலே அலையா? நான் நதியில சிலையில பேப்பர்ல படிச்சேன். வச்ச பேர் கடலிலே அலை, வச்சுக்கிட்ட பேர் நதியிலே சிலை. சேலையை பாப்போமா? டைரக்டர் சக்கரவர்த்தி நம்ம கடைக்கு வந்திருக்காரு. நீ போய் ஒரு போட்டோகிராஃபர் பிடிச்ச. சரி சார். அவனை கேமராவோட வர சொல்லு. சார், ஒரு 40-45 ரூபால சாயம் போகாத புடவையை காட்டுங்க சார். என்ன சார் விளையாடுறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். உங்க மனைவிக்கு புடவை எடுக்க வந்திருக்கீங்க. 40-45 ரூபாய்க்கா புடவை எடுக்கிறது? எனக்கு திருமண நாள். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு காலைல பேப்பர்ல படிச்சேனே. ஓஹோ. இந்தப்பா ஒரு 1500 2000 ரூபாய் புடவை எடுத்து போடு. சார், ஷூட்டிங் வந்த அவசரத்துல என் பெருசை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். உங்களை யார் சார் பணம் கேட்டாங்க? நீங்க புடவை எடுத்துட்டு போயிட்டே இருங்க. பில்ல பின்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். புடவை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பில்ல வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அப்ப இந்த 1000 ரூபாய் புடவை எல்லாம் வேண்டாம் சார். 2000 ரூபாய் 3000 ரூபாய் புடவை எடுத்து காட்டுங்க. பில்ல வீட்டுக்கு தானே அனுப்புறீங்க? ஆமாங்க. காட்டுங்க சார். யோ, பெரிய சினிமா டைரக்டர் வந்திருக்காரு. எங்க முதலாளியை வச்சு பல ஆங்கிள் படம் எடு. உன் தொழில் திறமை காட்டு. பட்டுப்புடவை 3469 ரூபாய், பட்டு ரவிக்க 640 ரூபாய், சாட்டின் உள்பாவாட 86 ரூபாய், ரவிக்கைக்கு உள்ள போடுற வெள்ள ரவிக்க 48 ரூபாய், ஆக மொத்தம் 4243 ரூபாய். இந்தாங்க பில்லு. தம்பி, இதெல்லாம் அவரு எனக்காக வாங்கியிருக்க மாட்டாருப்பா. ஏதாவது சினிமா படத்துக்கு ஹீரோயினுக்காக வாங்கியிருப்பாரு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எந்த டைரக்டர் சினிமா நடிகைக்கு துணிமணி வாங்கி கொடுப்பாரு? அதுக்குன்னு காஸ்டியூமர்னு ஒருத்தர் இருக்காரு. இன்னைக்கு எங்க திருமண நாள், என் பொண்டாட்டிக்கு பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும். ஆனா துட்டு எடுத்துட்டு வரலாம்னு சொன்னாரு. அதனால என்ன, நீங்க துணி எடுத்துட்டு போங்க, பில்ல வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேன்னு எங்க முதலாளி சொன்னாரு. அவர் பார்சல் எடுத்துட்டு போயிட்டாரு. நான் பில் எடுத்துட்டு வந்துட்டேன். ஐயா கடை விட்டு புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வீட்டுக்கு வந்து சேரலீங்களா? கொஞ்சம் இருப்பா. குட் மார்னிங் சார். அவன் பணம் கொடுத்தாங்க சார். நல்லவா சார்? வரேன் சார்.
அஷ்வே என்னாச்சு உனக்கு? பார்சல் எங்குங்க? எந்த பார்சல்? ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். எனக்காக கடைக்கு நீங்களே போய் பிரா வாங்கணுமா? என்னடி வளர்ற? இப்படிதான் செய்யறத செய்வீங்க, அப்புறமா சல்லு சல்லுன்னு விழுவீங்க. புடவை என்ன கலருங்க? புடவை கலர் என்னடி சொல்ற? வெட்டிங் ஆனிவர்சரிக்காக புடவை வாங்குற விஷயம் எனக்கு தெரியும். புடவையும் பிளவுஸும் மாச்சியா இருக்கா? இந்த பாருமா, என் ஹீரோயின் எவங்க கூட ஓடிட்டா. நானும் ப்ரொடியூசர் என்ன செய்யறதுன்னு தலையை பிச்சுட்டு இருக்கோம். பொண்டாட்டி இருக்கு ஞாபகமே இல்ல. வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஒண்ணும் வாங்கிட்டு வரல. நீங்க வாங்காமதான் அந்த கடைக்கார பையன் வந்து 4500 ரூபாய் வாங்கிட்டு போனா. 4500 ரூபாய்? என்ன பையன்? அந்த பையங்க. என்ன பையன்? என்ன பையங்க? அஷோ கரெக்ட். வாங்க சார், வாங்க வாங்க, அம்மா வாங்க. இவங்க தான் அஞ்சலையா சார்? அஞ்சலையா? நீங்க செல்லமா கூப்பிடுற பேருன்னு சொன்னீங்களே. நான்சென்ஸ். நீங்க தான் இந்த கடைக்கு முதலாளியா? என்ன திடீர்னு சந்தேகம்? உங்க கடைக்கு வந்து நான் புடவை வாங்கினதா வீட்டுக்கு பில் அனுப்பிச்சிருக்கீங்க. உங்க பையன் வேற வந்து பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான். எப்ப சார் உங்க கடைக்கு வந்த? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வந்தீங்களே. What the hell? நான் உங்க கடைக்கு வரல, புடவை வாங்கல, பில் அனுப்ப சொல்லல. என்ன அஞ்சலா ஓகேயா? உமா ஓகேயா? பில்ல ரீஃபண்ட் பண்ணுங்க. பணத்தை திருப்பி கொடுங்க சார். நீங்க எங்க கடைக்கு வரலன்னு சொல்றீங்களா? அப்ப காலையில வந்தது யாரு? உங்க டூயல் ரோலா? இது என்ன சினிமா கிளைமேக்ஸா? யார் சார் இவன்? நீங்க இங்க வரலனா உங்க போட்டோஸ் எல்லாம் எப்படி வந்தது? ஏன் சார், நீங்க சின்ன வீட்டுக்கு புடவை வாங்குறதா சொல்லி இருந்தா நான் பெரிய வீட்டுல பில்ல கொடுத்திருக்க மாட்டேன். நீங்க பெரிய வீடு தானே? டேய், இங்க பாருமா. உமா உமா, டேய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவரை போய் நேரடியா சின்ன வீடு பெரிய வீடுன்னு கேக்குறியே? சினிமா டைரக்டர் தானே முதலாளி. ஆ. சின்ன வீடு, பெரிய வீடு, மாடி வீடு, ஓட்டு வீடு, குடிசை வீடு, கிட்டத்தட்ட ஒரு காலனிய செட்டப்ல இருக்கும். உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நடந்ததை நீ மறந்து விடு, மனக்கதவை திறந்து விடு. எம்மம்மா ஐயம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே. நானும் மனிதன் தேவன் அல்ல, தீர்ப்பு சொல்ல நிலவில் கூட களங்கமில்லையோ. ஆனால் இது என் குற்றம் அல்ல, குறைகள் சொல்ல பாலும் கள்ளும் வெண்மை இல்லையோ. இது யார் தவறோ அடியேன் அறியேன், பனிவாய் மலரே உனை நான் பிரியேன். 3 நாட்கள் மௌனமாக என்ன சிந்தனை, போதும் போதும் நீ கொடுத்த இந்த தண்டனை. எம்மம்மா எம்மம்மா, உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே, புடவையில் வந்த தலைவிதி இதுதானே.
நடந்ததை நீ மறந்து விடு மனக்கதவை திறந்து விடு எம்மம்மா எம்மா உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே புடவையில் வந்த தலைவிதி இதுதானே மீட்டும் விரல் மேல் கோபம் கொண்டு தாபம் கொண்டு விலகிச் செல்லும் வீணை இல்லையே வாழும் வரையில் நானும் நீயே நீயும் நானே இமையும் கண்ணும் பகைவர் இல்லையே இதுதான் நமக்கு நெடுநாள் உறவு இடிதான் இடித்து விழுமா நிலவு தூரம் வைத்த தாழம் பூவில் வாசம் போகுமா தாரம் தள்ளி நின்ற போதும் பாசம் போகுமா எம்மம்மா எம்மம்மா உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே புடவையில் வந்த தலைவிதி இதுதானே நடந்ததை நீ மறந்து விடு மனக்கதவை திறந்து விடு எம்மம்மா எம்மா உறவுகள் ஒரு சிறு கதையல்லமானே புடவையில் வந்த தலைவிதி இது தானே